Hi students, இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோன்னா the highest common factor of 0 and 6 0க்கு 6க்கு உள்ள HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ HCF என்ன நமக்கு HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, இப்போ 0வோட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 0வோட ஃபேக்டர்ஸ் 0 1 2 3 இது இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகே, 7 8 இது போய்கிட்டே இருக்கும். பட் 6ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாருங்கள். 6ஓட ஃபேக்டர்ஸ் என்ன? 6ஓட ஃபேக்டர்ஸு 1 2 இன்ட்டு 3 6 வரும். அப்போது 2 3 அகெயின் 6 இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் எது ஹையஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். 2 இருக்குது, 3 இருக்குது. பட் ஹையஸ்ட் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 தான் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு 0வும் 6ம் கொடுத்தாங்கன்னா அதோட HCF என்ன? இப்போ 0 எந்த நம்பரில் வந்தாலும் அதோட HCF வந்து 6. ஸோ த ஆன்சர் இஸ் C. ஓகே, ஸோ இப்போ 0வும் 3யும் கொடுத்துருக்காங்க. அதோட HCF என்னன்னு கேட்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆன்சர்? ப்ராப்ளம் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஒரு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஒரு நம்பர், ரெண்டாவது நம்பர், மூணாவது நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம லாஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். இப்போ வந்து இந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பார்க்கும்போது 3 நம்பர்லேயும் எது காமனாக இருக்குது, காமனாக உள்ளதில் ஹையஸ்ட் எதுன்னு பார்க்கணும். இப்போ 2/2 இருக்குது, இங்கே 2/3 இருக்குது, இங்கே 2/4 இருக்குது. அப்போ 2/4 தான் அதிகமாக இருக்குன்ட்டு நம்ம 2/4 எழுத முடியாது. ஏன்னா காமனாக இருக்கணும், எல்லா இதுலேயுமே அது இருக்கணும், ஆனால் ஹையஸ்ட்டாக இருக்கணும். அப்போது 2/2 தான் நமக்கு வந்து இதில் இருக்குது. ஏன்னா 2/3 இங்கே இல்லை, அதனால் 2/2 எழுதியாச்சு. இப்போ 3ல் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 3/3 இருக்குது, இங்கேயும் 3/2 இருக்குது, இங்கே 3/4 இருக்குது. அப்போ 3/2 தான் மினிமமாக எல்லாத்துலேயும் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் 5/2, இங்கேயும் 5/2 இருக்குது, ஆனால் இங்கே 5 தான் இருக்குது. அப்போ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, 5 தான் எழுத முடியும். ஓகே, அதுக்கடுத்து பாருங்கள். இப்போ இந்த நம்பர் இல்லை, எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்த நம்பரை செக் பண்ணும்போது இங்கே 7 இருக்குது, ஆனால் நம்ம அடுத்து அதை எடுக்கவே வேண்டாம். ஏன்னா இங்கே 7 இல்லை, இங்கே 7 இருந்தாலும் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு இதில் 7 இல்லை. அடுத்ததில் பாருங்கள் இங்கே 11 இருக்குது, 11 இருந்தாலும் நம்ம எடுக்க முடியாது. ஸோ நம்ம ஆன்சர் என்னது? 2/2 3/2 இன்ட்டு 5. அப்போ 2/2 3/2 இன்ட்டு 5. ஸோ த ஆன்சர் இஸ் A.